வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் த நயா த ஹோம் ஆஃப் சித்ரா கார்ஸ் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரியோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நயா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜ் எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் மிட்னாப்பூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது ஒரு ஆர்டினரி வில்லேஜ் கிடையாது. 250 பட்டுவாஸ் சித்ரகார்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. இவங்களாம் ஒரு கைவினை கலைஞர்கள் அப்படிங்கிற மாதிரி. இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா பெயிண்ட் பண்ணுறாங்க, லிரிக் எழுதுகிறாங்க, சிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா பெர்ஃபார்மன்ஸை ஒரே இதாக பண்ணுவாங்க. இந்த ப்ராக்டிஸ் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா படச்சித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்க்ரால் உருட்டி ஒரு ஓலை மாதிரி அதில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணி அதை பார்த்து ஸ்டோரி சொல்லுவாங்க. இந்த ஹேபிட் வந்து 13ஆம் நூற்றாண்டுலேருந்தே ஃபாலோ பண்ணப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக இந்த வில்லேஜில் வந்து இந்த பெயிண்டட் ஸ்டோர்ஸை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜுக்கு கொண்டு போய் வந்து அந்த ரோலை வந்து ஓப்பன் பண்ணி ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பல வருஷங்களாகவே பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்படி பண்ணும்போது மக்கள் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்து அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கணும் இல்லையா. அதுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ரைஸ் கொடுப்பாங்க, வெஜிடபிள்ஸ் கொடுப்பாங்க, சம் பீப்புள் வந்து மணி கூட கொடுப்பாங்க. இந்த ஸ்டோரிஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ட்ரைபல் ஃப்ளோக்ளோர், ஒரு பழங்குடியினர் இனத்தை பார்த்திருக்கலாம். மித்திக்கல் ஸ்டோரிஸ்னால் ஒரு பாரம்பரியமான பழமையான கதைகள் பற்றி இருக்கும். நவடேஸ் இப்போ வந்து இந்த கலைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியல் மெசேஜ் சொல்கிறாங்க, கண்டெம்ப்ரரி ஈவெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து இவங்களோட அந்த இதில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மக்களுக்கு வந்து இந்த கலையில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுச்சு. அதை கேட்குறவங்களும் கொஞ்சம் தான் இருக்கிறாங்க, அதை சொல்கிற அந்த ஆர்டிஸ்ட்டும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இந்த ஆர்ட்டை வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, இதை வந்து மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இருக்கிற இந்த நியூ ஜெனரேஷன் யூத்லாம் இதை நம்ம எப்படியாவது கொண்டு வரணும். இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக மாற்றிக்கணும். இப்போ இந்த மக்கள் எப்படி விரும்புகிறாங்க, அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக எஃபோர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. மறுபடியும் இந்த படச்சித்ரா அப்படிங்கிற கதையை நம்மளோட வில்லேஜில் வந்து கொண்டு வரணும், நிறையா பேருக்கு பரப்பணும்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை அவங்களோட பேஷனாகவே ப்ரொஃபஷனாகவே எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படச்சித்ரா அதை எப்படி பண்ணுறாங்க, அந்த வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த இதில் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த படச்சித்ரா பெயிண்டிங் வந்து அந்த ஜூட் பேப்பர், அந்த சணல் இலை இருக்குல்ல, அதனால் செஞ்சு அந்த கித்தான் துணியில் தான் வரைவாங்களாம். அந்த காலத்தில் வந்து இப்படி வரைஞ்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்டட் பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரை வந்து ஒன்றோட ஒன்றா தச்சு அதில் கலர் பண்ணி, அந்த கலர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா மேரிகோல்டு, இண்டிகோ, டீக் லீவ்ஸ்னால் இது தேக்கு மரம், இதெல்லாம் யூஸ் பண்ணி சாஃப்ரான், டர்மரிக் எல்லாம் யூஸ் பண்ணி கலர் உருவாக்குறாங்க. லேம்ப் பிளாக் அப்படின்னா அந்த கறி துண்டுகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கலரை வந்து அந்த சிரட்டையில் வச்சு மிக்ஸ் பண்ணி அதுக்கு வந்து கம்முக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உட் ஆப்பிள்னால் விளாம்பழம், இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த கம்மாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு காட்டன் கிளாத்தை வந்து விரித்து அது மேலே தான் படம் வரைகிறாங்க, இது பெயிண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு வெயிலில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோல்ட் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட்டுவா மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்க்ரோலை வந்து ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இருந்தாலும் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பண்ணுறாங்க. சோஷியல் மெசேஜ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி அவங்களோட கான்வர்சேஷன் இருக்குன்னா ட்ரீஸு, மரங்களை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும், அதை பற்றி இருக்குது. ஃபீமேல் இன்ஃப்ளூயன்ஸ்னால் பெண் சிசு கொலை பற்றி, சைல்ட் ட்ராக்கிங், குழந்தை கடத்தல், எய்ட்ஸ் விழிப்புணர்வு, இதை பற்றிலாம் அவங்களோட பெயிண்டிங் வந்து இருக்குது. இந்த பெயிண்டிங் வந்து ஆல்சோ ட்ரெடிஷ்னல் இமேஜஸாகவும் இருக்குது. அந்த ஒரு பூனை வந்து இது ஃபிஷ்ஷஸ், லாப்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் வந்து துரத்துகிற மாதிரி, டைகர் வந்து இருக்கிற மாதிரி, ரோவாக கவுஸ் போகிற மாதிரி, இந்த மாதிரி நிறையா பிக்சர்ஸ் வந்து ட்ரா பண்ணுறாங்க. இப்போ இருக்க பட்டுவா மக்கள் வந்து ரொம்ப நீளமாக லாங் ஸ்டோரிலாம் சொல்கிறது கிடையாது. யாராவது கம்பல் பண்ணி எனக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், அவங்களோட கலைகளை செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஓனர் செல்ஃபாக கம்போஸ் பண்ணி யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் பண்ணி காட்டுறாங்க. இந்த படச்சித்ரா வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கலை, ஃபாதர் டு சன், தலைமுறையாக தொடர்கிற ஒரு கலையாக இருக்குது. இப்போ இருக்கிற அந்த பட்டுவா உமனுமே இதில் வந்து அதில் இன்வால்வ் ஆகி இதை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கிராஃப்டை, அந்த கலையை வந்து நம்ம உயிர்ப்பிக்கணும்னு சொல்லி உமன் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு வில்லேஜ்லேயுமே இந்த ஒரு ஹெட்டாக உருவாக்கி அந்த பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கலை வந்து 2019 இருந்து ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடப்படுது. என்ன ஃபெஸ்டிவல்னால் பாட்மயா அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நவம்பர் மாதமும் இந்த பாட்மயா அப்படிங்கிற ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா 100 இயர்ஸுக்கு முன்னாடி பெயிண்ட் பண்ண எல்லா பழமையான ஓவியங்களையும் இந்த ஃபெஸ்டிவலில் வைக்கிறாங்க. அந்த டைமில் அந்த வில்லேஜ், அந்த நயா அப்படிங்கிற அந்த வில்லேஜ் மக்கள் வந்து அவங்க வீட்டு அந்த மட்வால்ஸில் வந்து
பெயிண்ட் அடித்து அந்த படச்சித்திர ஓவியங்களை வரைகிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்து அந்த ரோப்ஸில் வந்து கட்டி ஹேங் பண்ணுறாங்க அந்த ஸ்க்ரோல்ஸை. க்ளீனாக சரௌண்டிங்காக வச்சுக்கிறாங்க. எல்லா ஊர்லேருந்து மக்கள் வந்து இதை விசிட் பண்ண வர்றாங்க. இவங்க ஊரில் வந்து எந்த விதமான ஹோட்டல்ஸ் ஸ்டே பண்ணுறது கிடையாது. அதனால் அவங்கள வீட்டையே அவங்க டென்ட்டாக மாற்றி பார்க்க வர்றவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் பண்ணுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நார்மலாக இருந்த வில்லேஜ் வந்து ஒரு வைப்ரண்ட்டாக ஒரு படச்சித்ராக்கான ஒரு ஜோனாகவே மாறிடுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய ஒர்க் ஷாப் நடக்குது, நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட் ஒர்க்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டான்ஸ் ஆடுவாங்க. நிறைய அங்கே வர மக்களுக்கு வந்து என்கேஜ் பண்ணி அவங்கள வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக வைக்க நிறைய டைப்ஸ் ஆஃப் அந்த பாரம்பரியமான கலை டான்ஸ்லாம் அங்கே வந்து செஞ்சு கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த நேச்சுரல் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களா, அந்த கலரை வந்து நாங்கள் எங்கேருந்து தயாரிக்கிறோம் அப்படிங்கிற டிஸ்பிளேலாம் வச்சுருக்குறாங்க. அங்கே வர மக்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நிறையா விஷயங்கள் உள்ள அதில் இதுவும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே போய் பாருங்கள். அந்த வில்லேஜ் வந்து இப்படி ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டிங்கில் இருக்குது அப்படின்னு முடிக்கிறாங்க. அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. வீடியோ பிடிச்ச ஃபுல்லாமே ஒரு கலையை பற்றி தான் சொல்கிறாங்க. அது எப்படி அழிஞ்சிட்டு வருது, மறுபடியும் அதை எப்படி கொண்டு வர்றாங்க, அதுக்கான ஒரு தனியாக ஃபெஸ்டிவலில் பண்ணி அங்கே நிறைய டிஸ்பிளே பண்ணுறாங்க. அந்த படச்சித்திராக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே. இந்த கதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டில் தென் டேக் கேர். பை.